இது என்னோட கோம். டக்குனா வேலியில் எடுக்கிறீங்களோன்னு நினைச்சேன் நானு. ப்ரொடெக்ஷனுக்காக இது. வெளிப்படையா இது இப்படி எல்லாம் குத்துனது இல்ல. இப்படி எடுத்து இப்படி. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. எனக்கு சாரீஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 60+ சாரீஸ் இருக்கு. இது என்னோட மேக்கப் பவுச். மினி மேக்கப் கிட். என்ன காலேஜில் படிச்சீங்க? நான் EGS பிள்ளையா? நினைச்சேன். அப்ப இங்கிலீஷ் நல்லா பேசுவீங்களா? நோ அப்படியெல்லாம் எடை போட்றாதீங்க. ஓகே. இங்கிலீஷ் வந்து நான் எதுக்காக எடுத்தேன்னா எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அது. அதனால வந்து இங்கிலீஷ் எடுக்கணும்னு எடுத்து படிச்சேன். வீட்ல என்ன சொன்னாங்கன்னா தமிழ் தான் நல்லா பேசுறல்ல, இங்கிலீஷ் தான் வரல, இங்கிலீஷ் எடு அப்படின்னாங்க. ஓகே. இங்கிலீஷ் எடுத்தா மட்டும் இங்கிலீஷ் வந்துருமா? வராத படிப்ப வாவானா எப்படி வரும் அப்படின்ற மாதிரி. வீட்ல படின்னாங்க. நான் நடின்னு போயிட்டேன், அவ்வளவுதான். வாட் a rhyming ஓகே இந்தியா அப்படின்றதா. பஸ்ல ஒரு டைம் நான் டி நகர்ல இருந்து விருகம்பாக்கம் வந்துட்டு இருந்தேன். வரும்போது ஒரு அங்கிள், நல்ல ஏஜ்டு, பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஏஜ் இருக்கும். அப்புறம் அவரோட ஹேண்ட் வந்து என்னோட பேக் சைடு வந்தது. எனக்கு நல்லா ஃபீல் ஆச்சு. அப்போதான் நான் என் பேக்ல இருந்து எடுத்து இப்படி வச்சு ஒரே ஏத்து. அதுக்கப்புறம் தள்ளி போன மனுஷன் பக்கத்துலயே வரல. சென்னை வந்து ஃபர்ஸ்ட் சம்பாதிச்ச பணத்துல வாங்கினார். இது என் அம்மா வந்து எனக்கு இடுப்புல கட்டி அமிச்சது. கேர்ஃபுல்லா இரு, பத்திரமா இரு, திருஷ்டி படாம இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இது அம்மாவோட நம்பிக்கையா வச்சது. மேஜிக் பென். இது எனக்கு என்னோட ஃபேவரட் பர்சன் கிஃப்ட் பண்ணது. என்னோட ஃப்ரெண்ட். ஒருத்தியா ஒருத்தனா? இல்ல ஒருத்தன். சொல்லும் போதே அந்த கண்ணேட கண்டுபிடிச்சிடும் உண்மை சொல்றாங்களா. அந்த ஒருத்தன் கிஃப்ட் பண்ணது. அவ என்கிட்ட என்ன சொல்லி கொடுத்தாங்க, நீ எப்பெல்லாம் டவுனா ஃபீல் பண்றியோ அப்பெல்லாம் இதோட ஃபேஸ் பாரு, உனக்கே சிரிப்பு வரும். எஸ். இந்த ஹேண்ட்பேக் எங்க வாங்குனீங்க? பட் சாரீஸ் ரொம்ப பிடிக்குமோ? எஸ், எனக்கு வந்து ட்ரெடிஷனல் லுக் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அது சாரீஸா இருக்கட்டும், சுடிதாரா இருக்கட்டும், பாவாடை தாவணியா இருக்கட்டும். ஓகே. ஆனா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கிராமமா இருந்தாலும் நான் சின்ன வயசுல இருந்தே யூஸ் பண்ணது எல்லாமே பேண்ட் ஷர்ட் அந்த மாதிரி தான். பரவாயில்ல. ஏன்னா வீட்ல என்ன மட்டும் அப்படி வளர்த்தாங்க. ஓகே. ஒரு டாம் பாய் மாதிரி வளர்ந்திருக்கீங்க. அதனால எனக்கு அப்படிதான் பழக்கம். ஒரு 18 இயர்ஸ் அதெல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் எனக்கு வந்து பெண்மை இருக்கும் இல்லையா, அது வர ஆரம்பிச்சுட்டு. ஸோ எனக்கு சாரீஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 60+ சாரீஸ் இருக்கும். ஓ 60 சாரி. 2 மாசத்துக்கு ஒரு தடவை ரிப்பீட்டே ஆகாத அளவுக்கு ஃபுல்லா மாத்தி இது பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர். அண்ட் இப்போ உங்க ஹேண்ட்பேக், இந்த பேக்கோட பேக் ஸ்டோரி என்னது, எங்க வாங்குனீங்க? இது வந்து ஆக்சுவலா இந்த ஹேண்ட்பேக் வந்து எனக்கு அண்ணா வாங்கி தந்தது. ஓகே. சசி அண்ணா. அண்ணா நகர்ல ஒரு ஷாப்ல வெஸ்டின் சம்திங் அந்த ஷாப். ஓகே. சோ அந்த ஷாப்ல வாங்கினது. அண்ணா வாங்கி கொடுத்த ஒரு gift. ஓகே. ப்ளீஸ் ஓபன் அண்ட் இனாகிரேட். என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓபன் பண்ண போறோம். ஆமா. அது கிட்டத்தட்ட அதான் ஒரு டான்ஸரோட பேக்ல என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்னோட ஃப்ளாஸ்க். அதுல வந்து ஹாட் வாட்டர் எப்பவுமே வந்து என்கிட்ட ஹாட் வாட்டர் இருக்கும். ஏன்னா எனக்கு நார்மல் வாட்டர் குடிச்சாலே சம்திங் இச்சிங் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு, கோல்டு இஷ்யூஸ் இருக்கு. சோ அதனால எப்பவுமே என்கிட்ட ஹாட் வாட்டர் இருக்கும். ஓகே. இது என்னோட மேக்கப் பவுச். மினி மேக்கப் கிட். ஓகே. அதாவது எப்பவுமே வந்து டச் அப்காக வச்சுப்பேன் எப்பவுமே. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும் போல் இருக்கே. உங்களுக்கு தேவையானது, உங்களுடைய டான்ஸ் கோ பார்ட்னர் பிரதீப்க்கு தேவையானது எல்லாமே வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேற என்ன வச்சிருக்கீங்க? நெக்ஸ்ட் வந்து என்னோட வாலெட். ஓகே. வாலெட்ல அப்பா போட்டோ எல்லாம் இருக்கா? அப்பா போட்டோ இருக்காது. ஒரு ATM கார்டு இருக்கும். ஓகே. என்னோட ஆதார் ப்ரூஃப் இருக்கும். என்னோட ஐடி ப்ரூஃப் எல்லாமே இருக்கும். உங்களோட சைல்ட்ஹுட் போட்டோ, அது மட்டும் இல்லாம ஸ்கூல் டைம்ல எடுக்கப்பட்ட போட்டோ ஏதாவது இருக்கா? இது என்னோட காலேஜ் பீரியட்ல எடுத்த போட்டோ இது. ஓ என்ன காலேஜில் படிச்சீங்க? நான் EGS பிள்ளையா? நினைச்சேன். நாகப்பட்டினம்னாலே EGS பிள்ளை தான் அப்படின்ற மாதிரி அவ்வளோ பஸ் விடுவாங்க. அதுதான். என்ன படிச்சீங்க? நான் BA லிட்டரேச்சர் முடிச்சேன். என்ன இதுல இங்கிலீஷா தமிழா? ஓ அப்ப இங்கிலீஷ் நல்லா பேசுவீங்களா? நோ அப்படியெல்லாம் எடை போட்றாதீங்க. ஓகே. இங்கிலீஷ் வந்து நான் எதுக்காக எடுத்தேன்னா எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அது. அதனால வந்து இங்கிலீஷ் எடுக்கணும்னு எடுத்து படிச்சேன். ஓகே. எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். தமிழ் படிக்கணும்னு ஆசை. ஓகே. சோ
அதை கத்துக்கணும், நிறைய அதுல இருந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. பட் ம். வீட்ல என்ன சொன்னாங்கன்னா, தமிழ் தான் நல்லா பேசுறல்ல, இங்கிலீஷ் தான் வரல, இங்கிலீஷ் எடு அப்படின்னாங்க. ஓகே. இங்கிலீஷ் எடுத்தா மட்டும் இங்கிலீஷ் வந்துருமா? வராத படிப்ப வாவானா எப்படி எப்படி வரும் வரும்? அப்படின்ற மாதிரி. வீட்ல படின்னாங்க, நான் நடின்னு போயிட்டேன், அவ்வளவுதான். வாட் ரைமிங் ஆஃப் இந்தியா அப்படின்றதா படி நடி எஸ் அப்படி போனதான் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வா அமைஞ்சிருக்கு. Yes. வேற என்ன வச்சிருக்கீங்க? வேற என்ன இருக்கு? எனக்கு வந்து என் அப்பா ஒரு டைம் 10 ரூபாய் நோட்டு தந்தாரு. சோ அந்த நோட்டு பத்திரமா பப்பரம் மிட்டாய் வாங்க அப்பா 10 ரூபாய் கொடுத்தா அதை பத்திரமா வச்சிருக்கீங்க நீங்க. Yes. வெரி குட். எனக்கு மோஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்னா எனக்கு பாய்ஸ் தான் அதிகம். கேர்ள்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் கம்மி தான் எனக்கு. செட் ஆகாதா? அது ஏன்னு தெரியல எனக்கு. இப்போ வரைக்கும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் இல்லவே இல்லை என்னோட லைஃப். ஒரு பொண்ணு இருந்தா, ஒரு 2 இயர்ஸ் நல்ல க்ளோஸா இருந்தா, நேம் மென்ஷன் பண்ண விரும்பல. ஓகே. நல்ல க்ளோஸா இருந்தோம் 2 பேரும். ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணுவோம், ஒரே மாதிரி எங்க போனாலும் ஒண்ணா வெளில போவோம், அப்படிதான் இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேல அவ ஒரு டாட்டூ போட்டிருந்தா தமிழ்னு சொல்லிட்டு. சோ நானும் அந்த டாட்டூ போட்டேன் அவளுக்காக. போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு அவளுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிட்டு 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இது அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நேம்னு. அத நீங்களும் போட்டீங்களா? கொடுமை. அதாவது அதுக்கப்புறம் ஏன் எதுக்குன்னே தெரியாம yes. கண்மூடித்தனமா ஆமா. ஒரு என்ன ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்ததுனால அவங்க தமிழ் பரவாயில்லையே தமிழ் அப்படின்னு சொல்லி நீங்களும் தாய்மொழி போட்டிருக்கீங்க. அவளும் அதுதான் என்கிட்ட சொன்னா, தாய்மொழி தமிழ் மச்சி, அதனாலதான் போட்டேன். சரி ஓகே அப்ப நானும் போடுறேன் அவனுக்காக அப்படின்னு போட்டுட்டேன். போட்டதுக்கு அப்புறம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நேம்னு. ஓ மை காட். பட் இது இப்போ வரைக்கும் நான் அவகிட்ட கேட்டுக்கல, ஏன் என்ன சீட் பண்ண அப்படின்னு. இப்ப சொல்லிட்டீங்களே அவ்வளவுதான் அப்படின்ற பாப்பா மாதிரி. இதை வேற. சூப்பர். வேற என்ன அப்புறம் வச்சிருக்கீங்க? இது ரொம்ப ஸ்பெஷல். என்னது? இது என்னோட மிரர். ஓ எஸ். இது வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட் மிரர். எப்பவுமே என்னோட பேக்ல இருக்கும். யார் வாங்கி கொடுத்தா? இது நானே வாங்கினது. எனக்கு நீங்களே வாங்குனது. அதனால தான் ரொம்ப எனக்காக, ஃபேவரட்டா இருக்கு. இது எப்போலாம் நான் டவுனா ஃபீல் பண்றேனோ அப்பெல்லாம் மிரர் பார்ப்பேன். என்னோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். ஜாலியா இருக்கும்போது எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும், பட் டவுனா இருக்கும்போது நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஓகே. அப்ப மிரர்ல பாக்கும்போது இவ்வளவு கேவலமா இருக்கே, தயவு செய்து ஜாலியாயிடு அப்படின்னு மாத்திப்பேன் மைண்ட். சூப்பர். தென் இது என்னோட கோம். என்ன டக்கு நான் வேல் கீழ எடுக்கிறீங்களோன்னு நினைச்சேன் நானு. ஏன்னா இப்ப வேல் பார்த்தால டக்கு திருப்பி கோம்பா. எஸ் இது கோம். அழகு குத்துறதுக்கு நான் உள்ள வச்சிருக்கேன் பாரு. ஆனா வந்து இது நான் சேஃப்டி ஜோனுக்கு தான் இது யூஸ் பண்ணுவேன் எப்பவுமே. யாராவது மேபி என்னங்க இது சேஃப்டிக்கா பிரிகாஷன்? ஐயோ ப்ரொடெக்ஷனுக்காக இது. சூப்பர். என்னைக்காச்சும் அது யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு வந்திருக்கா? வந்திருக்கு, 2-3 பிளேஸ்ல வந்திருக்கு. என்னங்க சொல்றீங்க? எஸ். ஆனா நான் ஃபுல்லா இது வெளிப்படையா இது இப்படி எல்லாம் குத்துனது இல்ல. இப்படி எடுத்து இப்படி பின்னாடியா? எங்க எங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ்லயா இல்ல? நம்ம டிரான்ஸ்போர்ட்ல தான். ஓகே. பஸ்ல ஒரு டைம் நான் டி நகர்ல இருந்து விருகம்பாக்கம் வந்துட்டு இருந்தேன். வரும்போது ஒரு அங்கிள், நல்ல ஏஜ்டு, பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஏஜ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பர்சன் ரொம்ப உரசிட்டே இருந்தாரு. மேபி இடம் இல்லையோ அப்படின்னு நினைச்சேன் நானு. அப்புறம் திரும்பி பாக்குறேன் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு. எஸ் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு. இந்த மனுஷன் ஏன் இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிறாரு. அப்புறம் அவரோட ஹேண்ட் வந்து என்னோட பேக் சைடு வந்தது. எனக்கு நல்லா ஃபீல் ஆச்சு. அப்போதான் நான் என் பேக்ல இருந்து எடுத்து இப்படி வச்சு ஒரே ஏத்து. அதுக்கப்புறம் தள்ளி போன மனுஷன் பக்கத்துலயே வரல. தப்பு மாட்றாங்க பாருங்களேன் இவங்கதான். இப்போ யங்ஸ்டர்ஸை விட மோஸ்ட் ஆஃப் இந்த 40 above ஏஜ் உள்ள பீப்புள்ஸ் தான் இந்த மாதிரி இருக்காங்க. அது என்னன்னா உங்களை நம்ம வந்துட்டு ஒரு அப்பா சித்தப்பா சாணத்துல பாக்குறவங்க அவங்களே வந்து இந்த மாதிரி ஒரு பிஹேவ் பண்றது ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா இருக்கும். ஆமா. இது வந்து நான் என்னோட ஹேர வந்து கோம் பண்ணிப்பேன். ஹேர் கோம் பண்றத விட பல பேரை சம்பவம் பண்றதுக்கு யூஸ் ஆயிருக்கு. அதுக்காக தான் நான் இதை யூஸ் பண்ணுவேன். இந்த கோம் நான் வந்து மிஸ் பண்ணவே மாட்டேன். ஆமா எப்பவுமே இருக்கும். பல சம்பவம் பண்ண கோம் அது. என்னோட நார்மல் கோம்ப் எல்லாம் இந்த பவுச்ல இருக்கும். ஆமா அதெல்லாம் மேக்கப் பவுச்ல இந்த கோம் மட்டும் எப்பவுமே மேலே இருக்கும் என்னோட இதுல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வரும்போது இப்போ நீங்க ஓகே இப்போ நம்ம ஒரு 4-5 தடவை பழகுனதுக்கு அப்புறம் இவங்களெல்லாம் இப்படி தாண்டா அட்டாக் பண்ணணும்னு சொல்லி முடிவெடுத்து பண்றீங்க. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு அபியூஸ் நடக்கும் போதோ ஒரு மொலஸ்டேஷன் நடக்கும் போதோ அதுக்கு வந்து நம்மளுக்கு அப்போ அது எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாது. அது ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்ல அந்த ஒரு ஸ்டேஜ். நான் ஸ்டார்டிங் வந்து
இந்த மாதிரி தான் ஒரு விஷயம். பஸ்ல தான் அதுவுமே அந்த இன்சிடென்ட்டுமே. ம். அது நடக்கும்போது என்னால ரியாக்ட் பண்ண முடியல. ஏன்னா நான் அப்பதான் சென்னை வந்திருக்கேன் புதுசா. ஓகே. நான் எங்க அவங்கள திருப்பி கேட்டுட்டா ஏதாவது திருப்பி என்ன ஏதாவது பண்ணிடுவாங்களோ, எனக்கு இங்க பேக்ரவுண்ட் சப்போர்ட் எதுவும் கிடையாது அப்போ. ஸோ நான் பயந்து பயந்து பக்கத்துல இருக்க ஒரு அக்கா கிட்ட, அக்கா இந்த மாதிரி அவர் இப்படி பண்றாரு, என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு, ஒன்னும் இல்ல நீ நில்லு தள்ளிக்கோ அப்படின்னு அந்த அக்கா எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு சட்டையை பிடிச்சி அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, ஓகே கேக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னதான் வந்து பொண்ணுக்கு பொண்ணு எதிரியா இருந்தாலுமே இப்போ அப்படிதான் இருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ். ஆனா சிலர் இருக்காங்க ஹெல்ப் பண்றதுக்காக. இது என்னது கையில ஒரு இது ஜீபூபா வந்து பென்சில். என்னோட மேஜிக் பென். ஓ. இது எனக்கு என்னோட ஃபேவரட் பர்சன் கிஃப்ட் பண்ணது, என்னோட Okay. ஃப்ரெண்ட். ஒருத்தியா ஒருத்தனா? இது ஒருத்தி. இதுவும் தீ தானா? Yes. ஓகே. இல்ல ஒருத்தன். அதான் நான் நினைச்சேன். அதாவது இது ஒருத்தன் சொல்லும் போது அந்த கண்ணேட கண்டுபிடிச்சிடும் உண்மை சொல்றாங்களா பொய் just சொல்றாங்களா. friend. ஓகே. அந்த ஒருத்தன் கிஃப்ட் பண்ணது. ஸோ இது எப்பவுமே என்னோட பேக்ல இருக்கும். எதனாலன்னா அவ என்கிட்ட என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, நீ எப்பெல்லாம் டவுனா ஃபீல் பண்றியோ அப்பெல்லாம் இதோட ஃபேஸ் பாரு, உனக்கே சிரிப்பு வரும் அப்படின்னு. ஸோ அதுக்காக இந்த பென்சில் எப்பவுமே என்னோட பேக்ல இருக்கும். சூப்பர். டன் டன் டன். அது என்ன செயின்ல ஒரு இது ரிங்கு? இது வந்து நான் இங்க சென்னை வந்து ஃபர்ஸ்ட் சம்பாரிச்ச பணத்துல வாங்கின ரிங் இது. ஓகே. அதனால இது ரொம்ப மெமரபிளா இருக்கணும்னு இது ரொம்ப குட்டி ஆயிடுச்சு எனக்கு. ஓகே. ஸோ இதை நான் மாத்தக்கூடாது அப்படின்றதுக்காக செயின்லயே போட்டிருக்கேன். செயின்ல போட்டிருக்கீங்க. அது என்ன அந்த கையிலேயே தமிழ் எழுதிருக்கீங்க போலயே? இல்ல, இது வந்து நான் கொஞ்சம் டிவோஷனலா? எஸ், கொஞ்சம் சாமி பக்தி எல்லாம் இருக்கும். அப்போ இது காலேஜ் பீரியட்லயே போட்டது. ஓகே. இது வந்து ஒரு ஆர்வத்துல போட்டது. டாடி எதுவும் சொல்லியா என்ன ஏதோ பண்ணிட்டு வந்திருக்க இல்ல அப்படின்னு இல்ல, சொல்லி? இதுக்கெல்லாம் பயங்கர திட்டு வாங்கினேன். உன்னெல்லாம் சொல்ற மாதிரி இல்ல, நீ திருந்தவும் மாட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது என்னோட ஃபர்ஸ்ட் டாட்டூ. இது ஓகே. செகண்ட் டாட்டூ தான் இது. சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பெர்ஃப்யூம்ஸ். ஓகே. இது எப்பவும் யூஸ் பண்ண மாட்டேன். என்ன கிட்டத்தட்ட இந்த கோடாலி தைலம் மாதிரி ரெண்டுமே Yes. ஒரே மாதிரி இருக்கு, இரட்டை ஆமா. கதிரை மாதிரி. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இது வேற ஃப்ளேவர், அது வேற ஃப்ளேவர். ஓகே. கொஞ்சம் காலையில அடிச்சுப்பீங்க, கொஞ்சம் நைட் அடிச்சுப்பீங்க. எஸ், அது மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி. Okay. எப்போ வந்து மைல்டா இருக்கணும் அப்ப இது யூஸ் பண்ணுவேன். ஓகே. எப்போ வைல்டா எப்போ வந்து இருக்கீங்க? ரொம்ப வந்து இல்ல ஜாலி ரொம்ப வைபா இருக்கேனோ அப்பெல்லாம் இது யூஸ் பண்ணுவேன். சூப்பர். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்ப்ரே. ஆமா, டான்ஸ் ஆடும்போது அதிகமா தேவைப்படுற ஒரு விஷயம். கண்டிப்பா அது எப்பவுமே என்னோட பேக்ல இருக்கும். ஓகே. அப்புறம் ஜெலிசல் சிரப். இது எதுக்கு நீங்க சாப்பிடவே மாட்டீங்க போல் இருக்கே, உங்களுக்கு எதுக்கு இது? இல்ல ஆக்சுவலா வந்து எதுக்குன்னா சம்டைம்ஸ் வந்து பசிக்கவே பசிக்காது. இது வந்து ஆக்சுவலா குடல் புண்ணா இருந்தா அந்த மாதிரி இருந்தா இது குடிக்கலாம். அல்சர். எஸ், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். பட் எங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு மூடி குடிச்சேன்னா உனக்கு பசிக்கும் அப்படின்னு. இது என்ன ரிவர்ஸ் ப்ராசஸா இருக்குன்னு? மேபி வந்து நமக்கு அல்சர் இருந்தா மட்டும் தான் பசி கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீரியட்ல மட்டும் ஒரு ஒரு கப் குடிப்பேன். ஒரு கட்டிங் போடுவீங்க. எஸ், அந்த மாதிரி. தென் இது என்னோட இயரிங் பாக்ஸ். ஓகே. இதுல குட்டி குட்டி, எனக்கு வந்து ரொம்ப பெரிய இயரிங்ஸ் போடுறதுக்கு பிடிக்காது, குட்டியா போடணும். ஏன்னா இப்ப ஜும்கா போட்டுருக்கீங்களோ இந்த அவுட்ஃபிட்டுக்கு ஏத்த மாதிரி? ஆமா. எப்பயாவது ரொம்ப ரேர் கிராண்டா ட்ரெஸ் வியர் பண்ணும்போது மட்டும்தான். மற்றபடி நார்மல் சுடிதார், ஷோ இந்த மாதிரி சாரீஸ்க்கு கூட நான் குட்டி ஜிமிக்கி தான் போடுவேன். சின்ன சின்ன ஜிமிக்கிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இது எப்பவுமே வச்சுப்பேன். ஏன்னா இப்போ ப்ராக்டிஸ் போகும்போது மாத்திப்பேன் அந்த மாதிரி. அப்புறம் இது என்னோட குட்டி பவுச். ஓகே. இது என்ன எல்லாமே ஃப்ளோரசன்ட் கலர்ல இருக்கு? எனக்கு இந்த ஃப்ளோரசன்ட் கலர் ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட இந்த மாதிரி இதுல வந்து நெயில் பாலிஷ் கூட இருக்கு. அப்படியா? ஆமா, அது போட்டு சம்டைம்ஸ் போவேன், கலாய்ப்பாங்க ரொம்ப. ஆமா, இந்த எலும்பு கூடு டான்ஸ் எல்லாம் போட்டு ஆடுவாங்களே அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட் முருகர் வேல். எஸ்,
இது எப்பவுமே என்னோட பர்ஸ்ல இருக்கும். ஓகே, எங்க வாங்குனீங்க அது? முருகன் இது ஆமா வடபழனியில வாங்கினது. இது வாங்கி ஒரு 1 year 1.5 year இருக்கும். இது எப்பவுமே என்னோட பர்ஸ்ல இருக்கும். ஓகே. இது வந்து ஒரு ஃப்ரெண்ட் எனக்காக வந்து கால் அடிபட்டு இருந்தப்போ ஒரு ஃப்ரெண்ட் வந்து நான் நடந்து போறேன் திருவண்ணாமலைக்கு உனக்காக, நடந்து போய் கயிறு கொண்டு வர சரியாயிடும் அப்படின்னு சொல்லி வேண்டி கொண்டு வந்து கொடுத்தது. ஸோ அதனால இது பத்திரமா இருக்கு. அப்புறம் இது அம்மா வந்து எனக்கு இடுப்புல கட்டி அமிச்சது. கேர்ஃபுல்லா இரு, பத்திரமா இரு, திருஷ்டி படாம இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இது அம்மாவோட நம்பிக்கையா வச்சிருக்கேன். ஓகே. அப்புறம் இது என்னோட சின்ன டைரி. எப்பயாவது போர் அடிக்கும் போதெல்லாம் ஏதாவது எடுத்து எழுதுவேன். வாங்கி எதுவுமே எழுதலையா? இல்ல எழுதிருக்கேன். ஓகே. ஏதாவது கவிதை எழுதுறது. அப்புறம் வந்து ஜனவரி 21ல வாழ்வின் திருப்பு முனை என மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கந்தனை துணை அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ எப்பெல்லாம் டவுனா ஃபீல் பண்றோம்னா அப்பெல்லாம் ஏதாவது ஒன்று எழுதுவேன். அதுக்காக இந்த டைரி எப்பவும் என் பேக்ல இருக்கும். நல்லது. அப்புறம் அவ்வளவுதான். என்னோட ஃபோன் சார்ஜர் மெயினா இருக்க வேண்டியது அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க வேற 10 மணி நேரம் ஆடுவேன்றீங்க. ஆமா, அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி ஃபோனும் சார்ஜ் வேணும்ல, அதுதான். அப்புறம் இது நார்மலா எப்போ யூஸ் பண்றதுக்கு ஒரு பென் வச்சிருக்கீங்க. அப்புறம் வந்து எனக்கு இந்த மாதிரி லைட் கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால லைட் கலர் நெயில் பாலிஷ் எப்பவுமே ஒன்று எங்கிட்ட இருக்கும். ஏன்னா நம்ம மேபி இப்போ ஒரு ஷூட்டுக்காக பிளான் பண்ணி போவோம், அங்க காஸ்டியூம் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த பீரியட்ல நம்மளால நெயில் பாலிஷ் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நம்ம எப்போ எல்லாத்தையுமே எடுத்துட்டு போக முடியுமானா முடியாது. ஸோ இந்த மாதிரி லைட் கலர்ஸ் வந்து எப்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன காஸ்டியூம் போட்டாலும் லைட் கலர் போடும்போது அது லுக் நல்லா இருக்கும். ஸோ அதனால அது. அப்புறம் இது என்னோட ஃபேவரட் அத்தர். ஓகே. இது வந்து நான் கொடைக்கானல்ல ஒரு டைம் டான்ஸ் காம்படிஷனுக்காக போகும்போது பை பண்ணது. அதனால இதை இன்னும் காலி பண்ணாம பத்திரமா வச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து யூஸ் பண்ணனும் அப்படின்றதா. இது வந்து ரொம்ப மோஸ்ட் எங்கயாவது கோவில் போகும்போது அந்த மாதிரி ஒரு டிவைன் ஃபீல்காக வச்சிருக்கீங்க. அப்ப மட்டும் தான் இதை யூஸ் பண்ணுவேன். சூப்பர். இவ்வளவுதான் என்னோட ஹேண்ட்பேக்ல இப்போ இருக்கும். எஸ், அற்புதமாக எல்லாமே முடிந்திருக்கிறது. Thank you so much for a lovely time and all the very best. Yeah. Thank you. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் சைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer.